ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு GreenMaha's சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஹெல்தியான ரெசிபி தான் பார்க்க போறோம். அதாவது மணத்தக்காளி கீரை வச்சு நான் சப்பாத்தி செய்ய போறேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா GreenMaha's சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே வர பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மணத்தக்காளி கீரை வாய்ப்புண் வயிற்றுப்புண்ணுக்குலாம் ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்ல, இதுல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. நம்ம எப்பவுமே மணத்தக்காளி கீரையை மசியலாவோ இல்ல கூட்டாவோ குழம்பாவோ வச்சு சாப்பிட்டுருப்போம். இந்த மாதிரி சப்பாத்தியா சாப்பிடும்போது ரொம்ப டிஃப்ரெண்டாவும் இருக்கும். அதே சமயத்துல ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த மணத்தக்காளி கீரை சப்பாத்தி செய்யறதுக்கு நான் இந்த மாதிரி எலசா ஒரு கட்டு மணத்தக்காளி கீரை வாங்கி அதை நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பவுல்ல. இந்த மாதிரி இலை சின்னதா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் சப்பாத்தி. அதனால நான் இந்த மாதிரி வாங்கி வச்சிருக்கேன். இப்போ இந்த மணத்தக்காளி கீரையை நம்ம ஃபைனா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு மிக்சிங் பவுல்ல ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்து, அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து, ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து, காரத்துக்காக மிளகு தூள் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கீரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். ஒரே அடியா தண்ணி போட்டு பிசைய வேணாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நான் பிசைஞ்சிக்கிறேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டும் நல்லா பிசைஞ்சிக்கிறேன். இது 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். பாருங்க, மாவு சப்பாத்தி மாவு எவ்வளவு சாஃப்டா இருக்கு. இப்போ நம்ம திரட்டிக்கலாம். நான் லேயர் சப்பாத்தி பண்ணிக்கிறேன். இப்போ சப்பாத்தி எல்லாம் திரட்டியாச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி செய்யலாம் வாங்க. இப்ப சப்பாத்தி கல் நல்லா காஞ்சிடுச்சு. முதல்ல சப்பாத்தியை போட்டு 2 பக்கம் திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் எண்ணெய் விட்டுக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமா எண்ணெய் விட்டு வேக வச்சுக்கிறேன். சப்பாத்தி நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. 2 பக்கமும் நல்லா பிரவுன் கலர்ல வந்திருக்கு. இந்த சமயத்துல நம்ம சப்பாத்தி எடுத்துடலாம். இப்ப சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சர்வ் பண்ணலாம். நான் இந்த சப்பாத்தி கூட ஒரு கப் தயிர் வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப சாப்பிட நல்லா இருக்கும். ஏன்னா அந்த மிளகு காரத்துக்கும் இந்த கீரை சப்பாத்தி அது கூட தயிர் வச்சு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ சப்போஸ் கீரையே சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி நீங்க சப்பாத்தில போட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்ல, டயபெட்டிக் பேஷண்ட் கூட இந்த மாதிரி சாப்பிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. GreenMaha's சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.